போங்க, நீங்க போங்க. ஏங்க இது என்னது? இங்கெல்லாம் பேக்ரவுண்ட் நைஸ் தான் பண்ணும் போல. அப்படியே மேலே ஏறலாம். போட போறியா? ஹாய் கைஸ், குட் மார்னிங். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம சமணர் மலை வந்திருக்கோம். சமணர் மலை வந்து ஒரு 2000 வருஷம் பழமையான மலை. இப்போ தான் மேலே ஏறிட்டுருக்கேன். அதை கொஞ்சம் மேலே ஏறிட்டு அப்படியே உங்களுக்கு நான் காட்டுறேன். இது வந்து மதுரையில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஆர்கியாலஜிக்கல் சைட்டு. இது வந்து கீழக்குயில்குடி வில்லேஜில் இருக்குது. நான் மேலே போய் அப்படியே உங்களுக்கு காட்டுறேன், பாருங்கள். இதோட ஹிஸ்ட்ரிஸ் ஒன்று நான் வீடியோ எடுக்கும்போது சொல்கிறேன், இல்லைன்னா உங்களுக்கு நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். அப்படியே பாருங்கள். இப்போ நம்ம இங்கே ஏறி டாப்புக்கு தான் போகிறோம். அதே நான் போகிற வழியெல்லாம் காட்டிகிட்டே வரேன். இது ஒரு நல்ல ட்ரெக்கிங் ஸ்பாட் மாதிரி சொல்லலாம். இல்லை டெய்லி மார்னிங் வாக்கிங் வரவங்களுக்கு, இல்லை பாடி ஸ்ட்ரெஸ் பண்ணணும்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல இதுவாக அமையும். பாருங்கள், அப்படியே பார்த்துட்டு வாங்க. ஹாய் காய்ஸ், இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சன்ரைஸ் இருக்குது. நீங்கள் ஏர்லி மார்னிங் வந்தீங்கன்னா சன்ரைஸும் ஸ்பாட் பண்ணலாம். சன்ரைஸ் ஸ்பாட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு இடம். நீங்கள் காலைல ஏர்லி மார்னிங் ரைஸ் பார்த்துட்டு ஃப்ரெஷ் ஏரில் வாக் பண்ணுறது, அது ஒரு தனி ஃபீல் தாங்க. இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு இது ஒரு நல்ல ஸ்பாட்டு. ஒரு என்ஜாய்மெண்ட்டு, ஒரு வார்ம் அப் மாதிரி, ஒரு எக்ஸசைஸ் பண்ண மாதிரி இருக்கும். உங்களுக்கு கேமராவில் தெரியுதான்னு தெரியல, ஆனால் இதில் சன்ரைஸ் சூப்பராக தெரியுது. உங்களுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ அட்டாச் பண்ணுறேன் இந்த சன்ரைஸை. என்ன ஓடுறா, ஓடு 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 ஓடு. வீடியோவில் வரையா இல்லையா? ஏண்டா ஸ்டேஜ் ஃபியர்மா? சூப்பராக இருக்கடா சன்ரைஸு. வா வா, எப்போ என் விளாக்லலாம் முகத்தை காட்டுறது? ஏற முடியலையா? ஏன் இடுப்பு பிடிச்சிட்டு ஏறுறா? பேலன்ஸா? இடுப்பு கறி கூட இருக்குல்ல, அது குறையிறதுக்கு தானே ஏறுறது. வா போகலாம். எனக்கு இந்த தொப்பை குறைஞ்சா போதும். பெட்ரோல் செலவானாலும் பரவாயில்ல, வரும்போது தான் வந்து ஏறி 6 மாதம் டார்கெட். தொப்பையை குறைக்கிறோம், தொப்பையை குறைச்சி ஃபிட் ஆகிறோம். நல்லா இருக்குல்ல? அங்கே ஆள் உட்காந்துருக்காங்க, அப்புறமா எடுத்துக்கலாம். சன் நல்லா பிரைட் ஆகிடுச்சு. இல்லை தெரியுதா என்னன்னு தெரியல. இது நல்லா ஒரு ஜூம் இருந்தால் நல்லாயிருக்கும். செமையாக இருக்குது. ரெட்டு ஆரஞ்சு கலரில் ஒரு ஃபோட்டோ எடுறான். ஃபோன் இதுக்கப்புறம் வந்தீங்கன்னா உங்களுக்கு கம்பியெல்லாம் கிடையாது, நீங்களாக தான் போகணும். ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி ஸ்லோப் தான் இருக்கும். இங்கே ஒரு குளம் இருந்துச்சு, ஆனால் இப்போ அந்த குளம் இல்லைன்னு நினைக்கிறேன். வெறும் தண்ணி மட்டும்தான் இருக்குது. ரொம்ப ட்ரை ஆகிடுச்சு. நான் சின்ன வயசில் ஸ்கூல் ட்ரிப் வரும்போது இங்கே ஃபுல்லாக தண்ணியாக இருந்துச்சு. இதுதான் அந்த ஸ்கல்ப்சர்ஸ், சமணர் படுக்கைன்னு சொல்லுவாங்க. அப்படி பாருங்கள். வரிசையாக பார்த்தீங்கன்னா எல்லாம் இருக்கும். இந்த ஹிஸ்ட்ரி எனக்கு ஃபுல்லாக தெரியல. உங்களுக்கு நான்
வாய்ஸ் ஓவர் இல்லைன்னா உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், அப்படியே பாருங்கள். இது என்ன கடவுள்னு தெரியல, ரெண்டு குழந்தைய கையில் பிடிச்சிட்டு நிற்கிறாங்க. இது வந்து நம்ம தட்சிணாமூர்த்தி மாதிரி இருக்குது. இதுவும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு சித்தர் இருக்கார். அப்புறம் ஒரு யாருன்னு தெரியல, புத்தர் மாதிரி இருக்கார். உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இதோட ஃபுல் ஹிஸ்ட்ரி இல்லை இந்த கடவுள்லாம் ஏது, இதை ஒரு 2000 இயர்ஸுக்கு முன்னாடி இதை கண்டுபிடிச்சிருக்காங்க இங்கே இருக்குதுன்னு சொல்லி. இங்கேயும் ஒரு சின்ன பாண்டு மாதிரி இருக்குது. நான் சின்ன வயசில் ஸ்கூல் ட்ரிப் வரும்போது இது ஃபுல்லாக தண்ணியாக இருக்கும், கொஞ்சம் க்ளீனாக இருக்கும். உள்ளே என்ன இருக்குதுன்னு சொல்லி அப்படியே தெரியும். இப்போ இதை மெயின்டைன் பண்ணாமல் விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் இதை கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணிங்கன்னா அதான் உங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரி வாங்க, இப்போ நம்ம மேலே போகலாம். மேலே செம்ம ஸ்லோப்பாக இருக்குது. நீங்கள் கொஞ்சம் க்ரிப்பாகவும் சேஃபாகவும் ஏறணும். என் ஃப்ரெண்டு மேலே ஏறிட்டான், அப்படியே அவன் கூட போக வேண்டியதான். நீங்கள் தனியாக வந்தாலும் ஓகே தான், சேஃப்டி தான். முன்னாடியெல்லாம் இப்போ சேஃப்டி இல்லாமல் இருந்துச்சு. இப்போ உங்களுக்கு அந்த பிரச்சனையெல்லாம் எதுவும் இல்லை. கீழே கோயில் நல்லா டெவலப் ஆகிடுச்சு, அதனால் நீங்கள் சேஃபாக போகலாம். ஒன்றும் அந்த மாதிரி பயம்லாம் எதுவும் இல்லை. ஸோ எந்த பிரச்சனையும் இல்லாமல் வரலாம். நீங்கள் அந்த மார்கழி மந்த் வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கோயிலில் நிறையா வருவாங்க, அதனால் மக்கள் அதிகமாக வருவாங்க. அந்த டைம் உங்களுக்கு சேஃப்டி. இந்த டைம் வந்தீங்கன்னா நீங்கள் ஒரு 2 to 3 4 மெம்பர்ஸாக வாங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. என்ன சொல்லணும்? சூரியனை ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா அதான் அது திருப்பரங்குன்ற மலை. இங்கே வந்து மெயின் ரோடு, அந்த தெங்காக்கம்மா இருக்குல்ல, அங்கே மேலே தெரியாதான் திருப்பரங்குன்ற மலை. அது தெங்காக்கம்மா இல்லையா? தெங்காக்கம்மா தான்டா. அந்த இருக்குல்லடா, மலைக்கு நேராக கீழே பாரு, அங்கே இருக்குது. இந்த என் கையில் கரெக்டாக தெரியுதா? அந்த மலைக்கு கீழே இங்கே தெங்காக்கம்மா இல்லை, அதை தாண்டி கரெக்டாக அந்த 2 மலைக்கு நடுவில் இருக்குது பாரு, அது தெங்காக்கம்மா. அந்த சூரியனோட ரிஃப்ளெக்ஷன் அந்த தண்ணியில் விழுகுது பாரு. இது கீழே ஒரு ரோடு போகுது, பைபாஸ் கோல்டன் குவாட்ரிலேட்டரல், கன்னியாகுமரி காஷ்மீர் ரோடு இது. கன்னியாகுமரி இப்போ நம்ம ஆஃப் மலை தான் வந்திருக்கோம், இன்னும் மேலே போகணும். வாங்க போகலாம். பட் அது வந்து இப்போ பேசக்கூடாது, அதை பற்றி ரொம்ப பிரச்சனை போயிட்டுருக்கு. நல்லா ஆன் பண்ணுறீங்க, வாய்ஸ் ஓவர் வேஸ்ட்டாக போகுதுன்னு சொல்லி கொடுத்தேன். இப்போ நம்ம ஹாஃப் மவுண்டன் ஏரியாச்சு. இதுதான் நம்ம வந்த ரோடு. அந்த ரோடு தெரியுதா உங்களுக்கு? இந்த இடத்துல அப்படியே ஸ்ட்ரைட்டாக இதுதான் நம்ம வந்த ரோடு. இங்கேருந்து பார்க்கும்போது எலிஃபண்ட் மாதிரி இருக்கும். சும்மா ஜஸ்ட்டு என்னோடய அசம்ஷன் அப்படி தெரியுது, உங்களுக்கு எப்படி தெரியுதில்ல. இதுதான் நம்ம வரும்போது பார்த்தோம்ல அந்த ரோட்லேருந்து, அதாவது இவங்களாம் ஓடிட்டுருக்காங்க. பசிக்குது போல குட்டிக்கு. நேற்று வரும்போது இருந்தான் அவன், எங்கேருந்து வராங்கன்னு தெரியல, திடீர்னு வந்து நிற்கிறாங்க. சூசைட் கீழே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து அரிச்சு இப்படி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், கரெக்டாக தெரியல. கொஞ்சம் சொரன்னு இருக்குது. ஷூ போட்டு வர்றது நல்லது, ஆனால் அந்த ஷூ வந்து கிரிப்பாக இருக்கணும், இல்லாட்டி வலிக்கிட்டு கீழே போய் விழுந்துருவீங்க. சன் நல்லா பிரைட் ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கு கேமராவில் தெரியுதுன்னு நினைக்கிறேன். நம்ம வர்றதுக்குள்ளே வெயில் வந்துடும். உங்களுக்கு மேலே போய் ஃபுல் வியூ காட்டுறேன். நம்ம இன்னும் அந்த மேலே போகணும். பாய். அதான் நம்ம பில்லர் ராக்ஸ் ஆஃப் சமரான் மலை. 2 தூண் நிற்கும் நம்ம கொடைக்கானலில் பார்க்குற மாதிரி. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டீப்
இப்படி தான் இருக்கும். நம்ம கீழே ரோட்லேருந்து வந்த இடம் இது. ரோடு அங்கே தெரியுதா உங்களுக்கு? இந்த என் கைக்கிட்ட ஒரு போர்டு இருக்குல்ல, அதான் நம்ம வந்த ரோடு. இப்போ திருப்பரங்குன்ற கொஞ்சம் கிளியராக தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல என் கை பக்கத்தில் பாருங்கள், இதான் திருப்பரங்குன்ற. சன் நல்லா சூரிய பகவான் நல்லா பிரைட் ஆகிட்டார். பகவானே எல்லாம் நல்லா இருக்கணும். சுற்றி பாருங்கள். நம்ம முக்கால்வாசி மலை ஏறிட்டோம். இந்த சைடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதாக இருக்கும். இது நம்ம ஏறி போகிற சைடு. இங்கே பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். நம்ம ஃபுல் டாப்புக்கு வந்தாச்சு. இதுதான் மலையோட ஃபுல் ஹைட். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிட்டி வியூ ஃபுல்லாக தெரியும். இந்த சைடு உள்ளது தான் நாகமலை புதுக்கோட்டை வில்லேஜ். இப்படி பாருங்கள், இது நல்லா ஒரு ப்ளீஸிங்கான ஸ்பாட்டு. பாருங்கள், இந்த சைடு ஃபுல்லாக வில்லேஜு. அங்கே கீழே தான் நம்மளோட போடி ட்ரெயின் லைனு, மதுரை போடி லைனு. அதுலேருந்து கையிலேருந்து இந்த லைன் ஃபுல்லாக மதுரை போடி லைனு. இது நாகமலை புதுக்கோட்டை வில்லேஜு. அப்படியே இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்மளோட பில்லர் ராக்ஸு எல்லாம் க்ளீன் வியூவில் தெரியும். அப்படியே போனீங்கன்னா இங்கிட்ட இறங்கி போகலான்னு நினைக்கிறேன். பட் எதுக்கு, நமக்கு இது சேஃப்டி இல்லாத இடம். நம்ம இங்கே மேலே டாப்புக்கு வந்தாச்சு. டாப்புக்கு வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம டவுன் ஸ்ட்ரீப் இறங்குவோம். டவுன் ஸ்ட்ரீப் இறங்கும்போது உங்களுக்கு எல்லாத்தையும் காட்டுறேன். சூரியன் சூப்பராக வந்துட்டார். நம்மளால் அங்கே நின்று சூப்பராக ஃபோன் பேசிட்டோம், இல்லை வீடியோ எடுத்துகிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அங்கே தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் நம்மளோட விளக்கு தூண். சமணர் மலை உள்ள விளக்கு தூண். ஃபெஸ்டிவல்ஸ் அப்போ இங்கே வந்து விளக்கு ஏற்றுவாங்க. இந்த வியூ சூப்பராக இருக்குது. அப்படியே பாருங்கள், சன்ரைஸ் ஆகிட்டு இருக்குது, சூப்பராக இருக்குது. நல்லா ப்ளசண்ட்டான மார்னிங். நீங்களும் எல்லோரும் வந்து ஒரு வாட்டி ட்ரை பண்ணலாம். பட் கொஞ்சம் சேஃபாக வாங்க, ஏன்னா ஃபுல்லாக படிக்கட்டு இல்லை. நீங்கள் மலையில் இந்த மாதிரி ஏறி வர மாதிரி தான் இருக்கும். சரி கைஸ், அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு நான் உங்களை டவுன் இறங்கும்போது கண்டினியூ பண்ணுறேன். அப்படியே ஒரு 360 டிகிரி பார்த்துலாமா? இங்கே தான் ஆரம்பித்தேன். அப்படி கேமரா ஸ்டிக்கு நல்லா யூஸ் ஆகுதுடா. அதெல்லாம் வீடியோவில் போடுவேன். ஸ்டிக்கு போடும். நம்ம வந்து இன்னும் விளாக்ஸ் மாதிரி தான், விஜய் சித்து விளாக்ஸ் மாதிரி தான். அப்படியே பேசிட்டு போகிறது, அப்படியே வீடியோ போட்டு நல்லா இந்த மாதிரி கொடைக்கானலில் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரெண்ட்ஸோடு போனோம்ல, அப்படியே பேசிக்கிட்டே போகிற மாதிரி. பண்ண விட்டுறீங்க எல்லாம் ஒரு பக்கம் தெரிச்சு ஓடுறீங்க, ரூமில் தூங்குறீங்க. அதில் நீயும் ஒரு ஆள்ற. நான் எல்லாரும் தூங்கினால தான் தூங்கினேன்.
எழுந்திரிச்சு குளிங்கடா, குளிக்க மாட்டேங்கிறீங்க, ஹீட்ரு போட்டால் தான் குளிக்கணும் அப்படிங்கிறீங்க. நல்ல ஒரு வாக்கு மார்னிங்கில் டெய்லி வந்தால் நல்லாயிருக்கும். டெய்லி வந்தால் ஒரு 6 மணி 8 மணி. ஆக்சுவலாக வந்து திருப்பரன்ற மலை பின்னாடி தான் அந்த மவுண்டைன் கிளைம் பண்ணி ஏறுவோம். இதை விட அந்த மலை பெருசு தான். ஆனால் இப்போ அன்ஃபார்ச்சுனேட்லி நடக்கிற பிரச்சனைனால நம்மளால் அங்கே போக முடியல. அதனால் ஒரு 6 கிலோமீட்டர் டெய்லி ட்ராவல் பண்ணி வந்து போகிற மாதிரி இருக்குது. இது நம்ம வந்த வழி தானே, நம்ம டெய்லி வர போகிறது இல்லை சொல்கிறேன். இருந்தாலும் டெய்லி ஆக்டிவிட்டீஸ் பண்ணணும்னா நமக்கு அதான் பக்கமாக இருந்துச்சு. ஸோ இதுவும் நல்லா தான் இருக்குது. என்ன பெட்ரோல் கன்வீனியன்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். பெட்ரோல் கன்வீனியன்ஸா? ஏற்ற போய் அவங்க பெட்ரோல் கன்வீனியன்ஸ் வீடியோ எடுக்கிறவங்கிட்ட தான். இது அப்படியே அந்த நம்ம எடுக்கும்போதே கேமரா ஸ்விட்ச் பண்ணுற ஆப்ஷன்ஸ்லாம் நல்லாயிருக்கும். இது நிப்பாட்டிட்டு ஸ்விட்ச் பண்ணுற மாதிரி இருக்குது. டிஜேயில் எந்த இதுலேயும் அந்த ஆப்ஷன் இல்லை. 360 தவிர வேறு எல்லாத்தையும் அப்படியே ஜூம் பண்ணி காமிடா எப்படி இருக்கும். செதிலாக இருக்காது. கீழே வை கேமரா, இதெல்லாம் கீழே வைங்க. கீழே வைங்கன்னா புரியல. இது நம்ம சைடு தானே தெரியுது. அப்படியே இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் இறங்குற பாதை. பூரா மழை பெஞ்சு அந்த மண்ணை அரிச்சிட்டு ஓடுன்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி பாதுகாப்பட்டு மண் அரிச்சிட்டு போனது. இது நீங்கள் வெறுங்காலில் நடந்தீங்கன்னா உங்களுக்கு கால் குத்தும். அந்த இது வெறுங்காலில் நடந்தாலுமே உங்களுக்கு கிரிப்பு தான் இறங்கும்போது. மற்ற மலையில் வந்து ப்ளைனாக இருக்கனால வலிக்கி விடும். இது கிரிப்பு தான். ஆனாலும் கொஞ்சம் சேஃப்டியாக வரணும். ஏன்னா எல்லாமே கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்குது ஆப்ஜெக்ட்ஸ்லாம். கண்ணாடி பீங்காமல் இருக்குது, அங்கங்கே கிழிச்சு விட்டுருங்க காலை. அதனால் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக இறங்குங்க. ஷூ போட்டு வந்தேன்னா கொஞ்சம் வேகமாக இறங்க. கண்டிப்பாக ஓடுறன்னு மட்டும் ட்ரை பண்ணாதீங்க, அவ்வளோதான். இந்த ஸ்லோப்பு அந்த கல் எங்கே எப்போ அடி ஆகுனே தெரில, அந்த மாதிரி இருக்குது. ஸோ கொஞ்சம் இறங்கும்போது மட்டும் பார்த்து இறங்குங்க. ஷூ போட்டு வந்தால் கிரிப்பு நல்லா கிடைக்கும், ஓடலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து படி வந்து இது வரைக்கும் தான். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஃபுல்லாக இப்படி தான் மேலே ஏறி போகணும். பார்த்து சேஃபாக போகணும். உங்களுக்கு படியே இருக்காது. ஃபுல்லாக நீங்கள் இப்படி தான் போகணும். இங்கேருந்து கூட உங்களுக்கு படி இல்லை. உங்களுக்கு வந்து அந்த ஹோல்டிங் ரைல்ஸ் இருக்கும். கொஞ்சம் தூரம் கீழே ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள ஒரு 5 நிமிஷத்துக்கு தான் படி வரும். ஃபுல்லாக நீங்கள் ஹோல்ட் பண்ணி மலையில் கால் வச்சு ஏறுற மாதிரி தான் இருக்கும். சுற்றி ஒன்று காமிச்சிருக்கோம். அங்கே வந்து அந்த கல் வச்சு கட்டியிருக்காது. அதுக்குள்ளே தான் நம்ம ட்ராவல் பண்ணிருக்கோம். இங்கேருந்து பார்த்தா அவங்க தெரியாது. நாங்கள் வரும்போது காமிச்சிருப்போம். அங்கங்கே ஏற்ற இறக்கமாக இருக்கும். சில இடத்துல ஃப்ளாட் சர்ஃபேஸ் இருக்கும். பட் அங்கெல்லாம் உங்களுக்கு இந்த ஹோல்டிங் ரைல்ஸ் இருக்காது. நீங்கள் உங்களோட க்ரிப்பில் தான் நீங்கள் ஏறி போகணும். நீங்கள் உட்காந்து போகிறீங்களோ எப்படினாலும் போங்க, பட் சேஃபாக போங்க. இந்த க்ரிப் வந்து இங்கே வரைக்கும் தான் இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் ஹோல்டிங் ரைல்ஸ்லாம் இது வரைக்கும் எல்லோரும் வருவாங்க. இதுக்கு மேலே போகணுன்னா நீங்கள் உங்கள் ஓன் ரிஸ்கில் தான் போகணும். பட் வந்து ரொம்ப இறக்கலாம் இல்லை, நீங்கள் க்ரிப்பாக தான் இருக்கும், சேஃபாக போயிடலாம். ஆனால் கொஞ்சம் பார்த்து போங்க, அவ்வளோதான். உங்கள் ஹோல்டிங் ரைல்ஸ் இது வரைக்கும் தான் இருக்கும். அதுக்காக தான் இது நம்ம சொன்னது. பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் இந்த இடத்துல நிறையா மூவிஸ் வந்து எடுத்திருக்காங்க. கார்த்திக் சுப்ராஜ், டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜோட ஒன் ஆஃப் தி ஃபேவரட் லொக்கேஷன் நினைக்கிறேன் இது. ஏன்னா ஒரு 2-3 படத்தில் இந்த லொக்கேஷனை காமிச்சிட்டாரு. எங்களுக்கு தெரிஞ்சு நிறைய படம் எடுத்துருக்கலாம். என்ன படம் ஞாபகம் இருக்கா? ஜிகர்தண்டாவில் வந்து ஒரு சாங் ஒன்று வரும். சாங் நேம் கரெக்டாக ஞாபகம் இல்லை. ஆமாம், சித்தார்த்தும் லட்சுமி மேனனும் இங்கே கீழே நடந்து வர மாதிரி எடுத்த சீன் இங்கே தான் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து தனுஷ் மூவி என்னது? ஜிகர்தண்டா டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜ் அவர் எடுத்த தனுஷ் மூவி அது ஒன்று. அந்த மீசையெல்லாம் வச்சு கெட்டப் போட்டு வச்சுருக்காரு. ஃபாரின் போவாப்பில் படம் பேர் ஞாபகம் இல்லை, நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஜில்லாவில் வந்து ஓப்பனிங் சீன், ஒரு அம்பாசிடர் கார் இருக்கும். மோகன்லால் வந்து அந்த காரில் ஓட்டிகிட்டு போவாரா இல்லை உட்காந்துட்டு போவாருன்னு தெரியல. ஸோ அந்த ஃபஸ்ட்டு ஷாட் வந்து இங்கே தான் எடுத்தாங்க. இந்த கீழே
இப்போ ரீசெண்டாக ஜிகர்தண்டா டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜோட அப்கமிங் மூவி ஒன்று வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. மூவி நேம் என்னன்னு தெரியலை. உங்களுக்கு இன்னும் இந்த படி தெரியலன்னு நினைக்கிறேன். நம்ம இன்னும் படியே வரல. நம்ம அந்த ஓல்ட் ரயில் போட்டு மலையை இறங்கிட்டு இருக்கோம். கீழே பாருங்கள், இப்படியே இறங்கிட்டு இருக்கோம். அப்படியே ஆப்போசிட். இப்போ இன்னொரு ட்விஸ்ட் என்னென்னா, நம்ம வந்து இங்கே கேமரா மைக்கில் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம இவ்வளோ பேசுறது எப்படி ஆயிருக்குன்னு தெரியல. என் கெஸ் படி உங்களுக்கு கிளியராக கேட்கும் தான் நினைக்கிறேன். ஏன்னா பேக்ரவுண்ட் நாய்ஸ் எதுவும் பெருசாக இல்லை அந்த பாட்டு தவிர. இது வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணதில் கேட்டிருக்கு. ஏன்னா இது வந்து நம்ம கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி வச்சு எடுத்துகிட்ருக்கோம். ஸோ அதனால் கேட்குதா என்னன்னு தெரில. பார்ப்போம். இல்லாட்டி நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்றேன், நீங்கள் கவலைப்படாதீங்க. ஆனால் இவ்வளோ நேரம் வந்து பேசுறது தான் கொஞ்சம் வேஸ்ட்டாக போயிடும். கேட்கும் தான் நினைக்கிறேன். ஏன்னா 3 மைக் இருக்குது, ஆனால் கேட்கும். நோ வரிஸ். கேட்கலாட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு கூட போகும். பாவி. இப்போ உங்களுக்கு அந்த படி ஞாபகம் வருதுன்னு நினைக்கிறேன். கரெக்டாக இங்கேருந்து தான் எடுத்திருப்பாங்க அந்த பாட்டு. அந்த ஃபுல்லாக போகாமல் அந்த ஆஃப்லேருந்து இறங்கி வர மாதிரி தான் எடுத்திருப்பாங்க. கேமரா அப்படி பின்னாடி இப்படி பார்த்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன். இதுவும் படி இல்லை. உங்களுக்கு இன்னும் கீழே பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் போகுது. இந்த லொக்கேஷன் பார்த்தா ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது நீங்கள் சைடில் போட்டு பாருங்கள், 2 மேட்ச் பண்ணி பார்க்குறதுக்கு. இதுதான் ஆக்சுவலாக டாப் வியூ. அந்த கருப்பசாமி கோயில், கீழே கோயில்குடி கருப்பசாமி கோயில்வாங்க. இது ரொம்ப ஃபேமஸான கோயில். இங்கே உள்ள ஊர் மக்கள் எல்லாமே வந்து திருவிழாமே கொண்டாடுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு குளம் இருக்குது பார்த்தீங்களா, தெரியுதா? தாமரை குளம். அதுக்குள்ளே வந்து பெரிய பெரிய ஃபிஷ்ஷெல்லாம் இருக்கும். ஸோ அதை யாருமே பிடிக்க மாட்டாங்க கோயிலில் உள்ளே விட்டுறதுனால. அதே மாதிரி நிறையா ஃபோட்டோ ஷூட் வந்து இங்கே எடுப்பாங்க. பிஃபோர் மேரேஜுக்கு முன் ஃபோட்டோ ஷூட் வந்து ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோ ஷூட்லாம் இங்கே நிறையா எடுப்பாங்க. ஸோ ஒன் ஆஃப் தி ஃபோட்டோ லொக்கேஷனாகவும் மாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. இதை மவுண்டைன் கிளைம்பிங்காகவும் மாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. அது போக வந்து உங்களுக்கு இதுதான் படி பாருங்கள். இவ்வளோ தான் படி. இதுக்கு மேலாம் நீங்கள் படி எதிர்பார்க்கக்கூடாது. அதான் இங்கே கொஞ்சம் ஸ்டெப்ஸ் இருக்கும். அதே மாதிரி கீழே அங்கங்கே விட்டு விட்டு கொஞ்சம் ஸ்டெப்ஸ் இருக்கும். அவ்வளோதான், பெருசாக வேறு எதுவும் இல்லை. நீங்கள் ஹோல் ரயில் பிடிச்சி அப்படியே வர வேண்டியதான். பார்த்துருந்து ஆக்சுவலாக இது இப்போ தான் வந்து மவுண்டைன் கிளைம்பிங் அந்த மாதிரி மாறி இருக்குது. ஒரு 10 years வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து இது ஒன் ஆஃப் தி ஹிஸ்ட்ரி தான். சமணர் படுகைன்னு சொல்லிட்டு, சமணர் படுகை சமணர்கள் வாழ்ந்த இடமாகவும் சொல்கிறாங்க. அதோட ஹிஸ்ட்ரியை வந்து நான் உங்களுக்கு வந்து வீடியோவோட அட்டாச் பண்ணி போடுறேன். வந்து போடுவேன், நான் போட மாட்டேன். இது இங்கேருந்து உங்களுக்கு ஃபுல்லாக படி தான். இது வரைக்கும் தான் படி. உங்களுக்கு இந்த 5 minutes வாக் சொன்னேன்ல, அதெல்லாம் தான் இந்த படி. நீங்கள் இறங்கும்போது வர எவ்வளோ தான், இறங்கும்போது இது அவ்வளோதான். ஏறது இறங்கு ஒரே வழி தான். கரெக்டாக இந்த படி மட்டும்தான் அந்த பாட்டில் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் படி. தனுஷ் வந்து இந்த மலை மேலே நிற்கிற மாதிரி ஒரு சீன் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பேர் மறந்து போச்சு. அது பேர் நல்ல பேர். ஜகமே தந்திரம், அந்த மூவி தான் ஞாபகம் வந்துருச்சு. சரி, ஓகே கைஸ், நீங்கள் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதோட நம்ம இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.